ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகாபாரதம் ஆதி பருவம் பார்த்துட்ருக்கோம். இதில் துரியோதனனும் திருதராஷ்டிரனும் பாண்டவர்களை எப்படி அழிக்கிறதுன்னு பேசுகிறாங்க. துரியோதனன் தன்னுடைய கருத்தை திருதராஷ்டிரன் கிட்ட சொல்கிறாரு. குந்தியின் மகன்களான தர்மன், பீமன், அர்ஜுனன் இவங்களுக்கும் மாத்ரியின் மகன்களான நகுலன், சகோதேவன் இவங்களுக்கும் இடையே நாம் சந்தேகங்களை தோற்றுவித்து விரோதத்தை இவங்களுக்குள்ளார ஏற்படுத்தணும். மேலும் துருபதனுடைய மந்திரிகள் தர்மபுத்திரனை அலட்சியம் செய்யுமாறு தூண்டுவதற்கு நாம் துருபதனுடைய மந்திரிகளுக்கு நிறைய செல்வத்தை கொடுக்கணும். மேலும் பாண்டவர்களுக்குள்ளேயே சிலருக்கு திரௌபதி மேலே மனக்கசப்பு ஏற்படுத்தவும் நாம் முயற்சி செய்யலாம். மேலும் பீமன் ஒருவனை ஏதாவது செஞ்சு அவனை கொலை பண்ணிட்டாலே போதும், பாண்டவர்கள் முற்றிலுமே பலமிழந்தவர்களாகி விடுவாங்க. ஏன்னா பீமன் மிகவும் பலசாலியாக இருக்கிறதுனால தான் பாண்டவர்கள் தைரியமாக இருக்காங்க. பீமனை நாம் கொன்னுட்டோம்னா பாண்டவர்கள் பலமிழந்தவர்களாக ஆகி விடுவாங்க. மேலும் பேரழகுள்ள பெண்களை பாண்டவர்கள்கிட்ட அனுப்பி அவங்கள மயக்கி அதனால் திரௌபதி பாண்டவர்களை வெறுக்கும்படி செய்தால் துருபதன் கூட தன்னுடைய மகளுக்காக பாண்டவர்களை எதிர்க்க தயாராகி விடுவான். இது எதுவுமே சாத்தியமில்லை அப்படின்னா சில ஒற்றர்கள் மூலம் பாண்டவர்கள் இங்கே வந்தால் அவங்களுக்கு பெரிய ஆபத்து காத்திருக்குது அப்படிங்கிற செய்தியை பாண்டவர்களுக்கே நாம் அனுப்பலாம். இப்படி பண்ணினா பாண்டவர்கள் இங்கே அஸ்தினாபுரத்துக்கு வராமல் பாஞ்சாலத்திலேயே தங்கி விடுவாங்க. அதனால் நமக்கு அவங்களால தொல்லை இருக்காது. இப்படி பல ஐடியாக்களை துரியோதனன் திருதராஷ்டிரர்கிட்ட சொல்கிறாரு. இப்படி சொல்லி முடித்த துரியோதனன் கர்ணன்கிட்ட, நண்பனே, நான் கூறிய கருத்துக்கள் உனக்கு சம்மதமானவை தானா, அல்லது அது சரியில்லை அப்படின்னு நீ நினைக்கிறியா? நீயும் உன்னுடைய கருத்துக்களை சொல்லலாம் அப்படின்னு துரியோதனன் கர்ணன்கிட்ட கேட்குறாரு. அதுக்கப்புறம் கர்ணன் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். ஹரி போல்.